அமைச்சர் ராஜகண்ணப்பனுக்கு பொன்முடி வகித்த உயர்கல்வித்துறையை கூடுதலாக ஒதுக்கீடு செய்ய ஆளுநர் ஒப்புதல் அளித்திருக்கிறார். இது பற்றிய கூடுதல் தகவல்களை செய்தியாளர் பாஸ்கர் விவரிக்க கேட்போம். பாஸ்கர், இந்த விவகாரம் தொடர்பாக தமிழக ஆளுநர் ஆர் என் ரவிக்கு முதலமைச்சர் கடிதம் வாயிலாக வலியுறுத்தியிருந்தார். இந்த நிலையில் ஆளுநர் இதற்கு ஒப்புதல் அளித்திருப்பதாக தகவல் அறிகிறோம். முழு விவரங்கள் என்ன? பிற்படுத்தப்பட்ட நலத்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய ராஜகண்ணப்பனுக்கு உயர்கல்வித்துறை கூடுதலாக ஒதுக்கி தற்போது ஆளுநர் அதுக்கான ஒப்புதலுக்கான அனுமதியை கொடுத்திருக்கிறார். தமிழக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பொன்முடி வசம் இருந்த உயர்கல்வித்துறை இலாக்காவை ராஜகண்ணப்பனுக்கு ஒதுக்க வேண்டும் என்று அனுமதி கொடுத்து கேட்டிருந்தார். அந்த அனுமதி ஆளுநர் மூலமாக கொடுக்கப்பட்டு அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இதன் அடிப்படையில் பிற்படுத்தப்பட்டோர் நலத்துறை மற்றும் கதர் உள்ளிட்ட துறைகளோடு சேர்த்து கூடுதல் இலாக்காவாக உயர்கல்வித்துறையை கூடுதலாக ராஜகண்ணப்பன் இனிமேல் கவனிப்பார். அதற்கான அதிகாரப்பூர்வமான அறிவிப்பு தற்போது ஆளுநர் மாளிகையிலிருந்து வெளியாயிருக்கிறது. தமிழக முதலமைச்சருடைய அனுமதியோடு இந்த அறிவிப்பு என்பது வெளியிடப்பட்டிருக்கிறது. பொன்முடியுடைய வழக்குல தண்டனை அறிவிக்கப்பட்டதன் காரணமாக அவர் எம்எல்ஏ பதவி இழந்தார். அமைச்சர் பதவியும் இழக்கப்பட்டதன் அடிப்படையில் அந்த பொறுப்பு யாருக்கு வழங்கப்படும் என்ற எதிர்பார்ப்பு நிலவி வந்துள்ள இன்று காலை தமிழக முதலமைச்சர் ஆளுநருக்கு அந்த இலாக்காவை உயர்கல்வித்துறை இலாக்காவை ராஜகண்ணப்பன் அமைச்சருக்கு ஒதுக்கப்பட வேண்டும் என்று அனுமதி கேட்டிருந்தார். அந்த அனுமதி என்பது ஆளுநர் மூலமாக தற்போது ஒப்புதல் கிடைக்கப்பட்டிருக்கிறது. அது அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்டுள்ளது. தகவல்களுக்கு நன்றி பாஸ்கர். அமைச்சர் ராஜகண்ணப்பனுக்கு கூடுதலாக உயர்கல்வித்துறையை ஒதுக்கீடு செய்வதற்கு ஆளுநர் ஆர் என் ரவி ஒப்புதல் அளித்திருக்கிறார். பொன்முடி வகித்த உயர்கல்வித்துறையை கூடுதலாக அமைச்சர் ராஜகண்ணப்பனுக்கு ஒதுக்கீடு செய்வது தொடர்பாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தமிழக ஆளுநர் ஆர் என் ரவிக்கு கடிதம் வாயிலாக வலியுறுத்தியிருந்தார். இந்த நிலையில் அதற்கு ஒப்புதல் அளித்திருக்கிறார் ஆளுநர் ஆர் என் ரவி. இது தொடர்பான அறிவிப்பானது ஆளுநர் மாளிகை தரப்பில் இருந்து வெளிவந்திருக்கிறது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.